இன்றைக்கி டேஸ்டியான பருப்பு சாதம் அரிசியும் பருப்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயமும் பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கனால கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயமும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ரேஷியோ பார்த்திங்கன்னா, நான் டம்ளரில் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு சேர்த்துருக்கேன், துவரம் பருப்பு. இப்போ இதுக்கு நம்ம 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து 2 டம்ளர், அப்போ 4 டம்ளர் வைக்கணும் தண்ணி. 1/2 டம்ளர் எச்சா வச்சுக்கிறேன். 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்பயுமே அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதை பேஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு போட்டிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போது நான் இதில் 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு வெங்காயம் வதக்கும் போதே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உப்பு இதில் ஆட் பண்ணலை. இப்போ இதுக்கு அளவான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஊறுகாய் மட்டுமே போதும். பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் ரைஸ் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டிங்கனாலே போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பராக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் நீங்கள் லேட் ஆகிடுச்சு, ஏதாவது டிஃபன் லஞ்சு ரெசிபி செய்யணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.